எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? வாங்க தம்பி வாங்க. காலையில தான் ரகு சொல்லிக்கிட்டே இருந்தான், வருவாங்க வருவாங்கன்னு சொல்லிட்டு. நான் தான் எது பிரச்சனையில மறந்துட்டேன். உங்களை பார்த்த உடனே தான் ஞாபகம் வருது. உங்களுக்கு சமையல்லாம் ரெடி பண்ணிருக்கு, சாப்பிட்டு இருந்து தான் போனோம் சரிங்களா? உடனே வெந்நி காலில் ஊத்துன மாதிரி பரபரன்னு பறக்கக்கூடாது. எப்படிமா இருக்க ஜெனிஃபர், நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் ஆண்டி. நீங்க எப்படி இருக்கீங்க? ரேஷ்மாக்காக்கு இப்போ ஓகேவா? அவளுக்கு என்ன, அவன் நல்லா தான் இருக்கி. அந்த கட்டியை அவுத்து போட்டுட்டு தான் சுத்திக்கிட்டு கிடக்கா. மற்றபடி அவன் நல்லா தான் இருக்கா. எந்த பிரச்சனையும் இல்லை. சரி வாங்க, எல்லாரும் மேலதான் உங்களுக்காண்டி இருக்காங்க. நீங்க வருவீங்கன்னு சொல்லிட்டு நானும் இங்கே நின்றுகிட்டு இருந்தோம். நீங்க எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எனக்கு என்னப்பா, நான் நல்லா இருக்கேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சரி சரி வாங்க, மேலே போயிட்டு சாப்பிட்டு இருந்துட்டு பேசுவோம் கொஞ்ச நேரம் உட்காந்து, சரிங்களா? சரிங்கம்மா. அனு, சமையல் ரூம்ல சாப்பாடுலாம் ரெடி ஆயிட்டா, என்ன ஏதுன்னு எல்லாத்தையும் பாருமா கொஞ்சம். சரிங்க அத்தை. நீங்க ஏன் நின்றுகிட்டே இருக்கீங்க? வாங்க. ஆ எப்படியா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அம்மாக்கு தான் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. சரி சரி, அம்மாவை நல்லா பாத்துக்கோயா, சரியா? சரிங்க பாட்டி. நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க? அக்கா, உங்க கால் எப்படிக்கா இருக்கு? பரவாயில்லையா? பரவாயில்ல கார்த்தி, நல்லா தான் இருக்கு எனக்கு. என்னைக்கு மேரேஜ் வச்சிருக்கீங்க? டியூஸ்டே வச்சிருக்கோம்க்கா, செவ்வாய்க்கிழமை. சரி கார்த்தி. சரி சரி, இப்படியே நின்று பேசிக்கிட்டே இருந்தா எப்படி? நேரமாச்சுல, மதியம் 1 மணி ஆயிட்டு. நீங்க வருக்க யாரும் என்ன சாப்பிடல. வாங்க எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் பொறுமையா உட்காந்து பேசலாம் என்ன? பாட்டி ஒரு நிமிஷம். கார்த்தி, அம்மா சொல்லி தானே விட்டாங்க இந்த பத்திரிக்கை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா சாப்பிட சொல்லி. ஆமால, எடு அந்த பையில இருந்து எல்லாத்தையும். சரி. அம்மா முன்னாடி வந்து நின்னு வாங்கிக்கோங்கம்மா. அப்பா இல்லையாம்மா வீட்ல? அப்பா இல்லையா, வெளியே போயிருக்காரு. எது பிசினஸ் மீட்டிங் விஷயமா, சரியா? நான் வந்தோடனே சொல்லிடுறேன். பாட்டி நீங்களும் முன்னாடி வந்து நின்று வாங்கிக்கோங்க பாட்டி, வாங்க. இருக்கட்டும்மா, என் மருமவ கையிலேயே கொடு. அம்மா வாங்கிக்கோங்கம்மா. நல்லபடியா கல்யாணம் நடக்கும், சரியா? எந்த பதட்டமும் பண்ணாதீங்க. எந்த வேலையா இருந்தாலும் சரி, இங்க அம்மா அப்பா நாங்க எல்லாம் இருக்கோம். சரியா? அதுவும் இல்லாம அம்மாக்கு இந்த மாதிரி உடம்பு சரியாத நேரத்துல கல்யாணம் வைக்கிறோமே அப்படின்லாம் வருத்தப்படாம நல்லபடியா கல்யாணத்தை முடிச்சு 2 பேரும் எப்பவுமே ஒத்துமையா இருக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழ்ந்துரும், சரியா? சரிங்கம்மா. அத்தை பாருங்க பத்திரிக்கை, நல்லா அழகா இருக்கியா? இப்பெல்லாம் வர பத்திரிக்கை இப்படிதான் வருது. அங்க எங்கன்னு கொச்ச 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 கொச்சன்னு அடிக்காம நல்ல நீட்டா இருக்கு பாக்குறதுக்கு. பேரு கார்த்தி, அதுக்கப்புறம் ஜெனிஃபர்னு போட்டு மே மாசம் அப்படின்னு சொல்லி போட்டு அடிச்சிருக்கு, அப்படிதானியா? அத்தை, உங்களுக்கு இங்கிலீஷ் எல்லாம் படிக்க தெரியுமா? அப்படியெல்லாம் எனக்கு எதுவும் படிக்க தெரியாது. 1 2 தெரியும். பக்கத்துல ஏதோ 6 போட்டிருக்கு. அப்ப அது மே மாசம்னு போட்டு நம்பர் போட்டிருக்கோமா இருக்கும். அந்த செவ்வாய்க்கிழமை கல்யாணம்னு சொன்னால அப்ப 6ஆம் தேதி தான், அதை வச்சு சொன்னேன். எப்படியோ பொண்ணு மாப்பிள்ளை பேரும் இருக்கும். அது 2 தான் நல்லா மஞ்சள் கலர்ல பெருசா போட்டிருக்கேன். மேல யார் பேரு, பையன் பேரு போடணும்னு நினைக்கேன். கீழே பொண்ணு பேரு போட்டிருக்கோம். அதை வச்சு நானே சொன்னேன், அவ்வளவுதான். அனுமா, இதை எடுத்துட்டு போய் பூஜை ரூம்ல வைமா, சரியா? சரிங்க அத்தை. நல்ல விவரமான பிள்ளையா இருக்கு. ஜோடி பொறுத்த 2 பேருக்கும் அம்சமா இருக்கியா, நல்லா இருக்கு. எங்க விவரமான பிள்ளை? கொஞ்ச நேரம் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டியா? எதையாச்சும் பேசிக்கிட்டே இருக்கிறது உனக்கு ஒரு வேலையா போச்சு. இன்னைக்கு காலையில தான் வந்த, அதுக்குள்ளேயே சண்டையை இழுத்து விடணும்னு முடிவு பண்ணிட்டேன், அப்படிதானே? பாருதா ஜெயினி, நான் என்ன சொன்னேன்ட்டு இப்படி வராங்க வருது. ஏமா, அவங்களே கல்யாணம்னு சொல்லி முதல்ல நம்ம வீட்டுக்கு பத்திரிக்கை எடுத்துட்டு வந்து தராங்க. அவங்க முன்னாடி என்ன விவரம் இல்லைன்னு இருக்க. இப்ப என்னத்த மனசுல வச்சு இப்படி பேசிக்கிட்டு இருக்க? நம்ம வீட்டு ஆட்களை பேசினா பரவாயில்லமா, அந்த குழந்தைங்க இப்பதான் வாழ்க்கைய தொடங்க போகுது. ஏமான்னு இப்படி இருக்க? அவங்க சொல்ற மாதிரி நீயும் நடந்துக்கிற. உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுற மாதிரி எங்கேயாச்சும் நடந்துக்கிறியா? உனக்கு இருக்கிற இடம், திங்க சோறு எல்லாமே நான் ஏற்பாடு பண்ணி தானே தரேன். எதுலன்னா உனக்கு நான் குறை வைக்கிறேன்னா? அப்ப வீட்டுல சும்மா கடை எதுக்கு இப்படி வாயை விட்டுக்கிட்டே கிடக்க? எதையாச்சும் பேசிக்கிட்டு நைசா நசனிக்கிட்டு இல்லதா சைனி. அன்னைக்கு ரகு ரேஸ்மெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்களா, அவன் பெரிய கோடீஸ்வரன், இந்த பிள்ளைக்கு பார்த்த மாப்பிள்ள, அவனை வேண்டான்னு சொல்லிட்டு இந்த பையனை கல்யாணம் முடிக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு. பாட்டி, நாங்க ஒன்னும் அப்படி சொல்லல. அவன் சரியான ஃப்ராடு. பணம் இருந்தா மட்டும் என்ன பிரயோஜனம்? நல்லவனா கார்த்தியை தான் கல்யாணம் முடிக்க போறான்னு சொன்னேன். நீ என்ன தப்பு தப்பா பேசிக்கிட்டு இருக்க? அதேதான் ரேஸ்வா நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவன்கிட்ட பணம் எவ்வளோ கிடக்கு, கோடீஸ்வரன். அவனை கல்யாணம் முடிக்காம ஒன்னுக்கும் இல்லாமதான் இந்த கருவாயனை பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கா. அந்த பிள்ளை இருக்கிற கலர் என்ன, படிப்பு என்ன அழகா இருக்கு. இந்த பிள்ளைக்கு அவன் தான் சரிப்பட்டு வருவான். அதை விட்டுட்டு இவன் பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கா. அதான் எங்க பொருத்தம் இருக்கு. உன் பாட்டி பொருத்தமா இருக்குன்னு சொன்னாங்க, அதான் பொருத்தம் இல்லைன்னு நான் சொல்றேன். அம்மா, அது மட்டுமா? கல்யாணத்துக்கு முன்னாடி ரகு கல்யாணத்துக்கு முன்னாடி இவன் மட்டும் என்ன நல்லவனவா இருந்தான்? ஆனோன்னு பின்னாடியே தான் தெரிஞ்சுக்கிட்டு கிடந்தான். அதனாலதான் சொன்னேன். உண்மையை சொன்னதுக்கு என்ன வேகமா ஓடுறா? உண்மையை சில நேரம் கசக்கத்தான் செய்யும்னு சொல்லுவாங்க. அது என்னமோ உண்மையா தான் இருக்கு. இங்க பாரு பாட்டி, தேவையில்லாத பேச்சு பேசிக்கிட்டு இருந்தான்னு வச்சுக்கோ, உனக்கு மரியாதை இருக்காதுன்னு சொல்லிட்டேன். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுல நீ? இல்ல கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? எரிச்சலா தான் இருக்கு பேசுறதுக்கு.
தாச்சாயினி போதுமா? ஆ இல்ல போதுமான்னு கேக்குறேன். உன் அம்மாவை வம்படியா இழுத்துக்கிட்டு வரணும்னு நினைச்சே, வந்த 5வது நிமிஷத்துல சண்டை இழுத்து விட்டுட்டா வீட்டுக்குள்ள. இதுக்குதான் உன் அம்மாவைய கூட்டிட்டு வரணும்னு ஆடிக்கிட்டு இருந்தா போல. என்ன தாச்சாயினி, உன் அம்மாவை கொஞ்ச நேரம் வாயை மூடிக்கிட்டு இருக்க சொல்லு தாச்சாயினி. இது நம்ம குடும்பத்துல நடந்தா கூட பரவாயில்ல. அந்த 2 பிள்ளையும் இப்பதான் கல்யாணம் முடிக்க போகுது. அந்த பிள்ளைங்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க உங்க அம்மா. இதெல்லாம் நீ கேட்க மாட்டியா தாச்சாயினி? என்னதான் சொல்லு தாச்சாயினி, வாய் திறந்து. என்ன மன்னிச்சிருங்க அத்தை. ஐயோ ஏமா, தயவு செஞ்சு இங்கிட்டு போயிரு, இல்ல மண்டை உடஞ்சிரும் பாத்துக்கோ. நானே உன் மண்டையை உடச்சிருவேன். அறிவினை எதனா இருக்கா இல்லையா? சோத்தை தானே திங்குற. ஏமா, குடும்பமா என்கிட்ட சண்டைக்கு வராம நான் சொன்னது உண்மையா பொய்யா அந்த பிள்ளைக்கு தெரியுமா தெரியாதான்னு கேளுங்க. அந்த பிள்ளை ஏமாத்தி கல்யாணம் முடிச்சாலும் கல்யாணம் முடிக்கலாம்ல. அதான் சொன்னேன், வேற எதுவும் இல்லம்மா. பாட்டி பாட்டி நீ எதுவும் தப்பா எடுத்துக்கம்மா. இந்த கிழவிக்கு புத்தி மாறி போய் பேசிக்கிட்டு கிடக்குது, சரியா? உன்னை மூஞ்ச பார்த்தாலே எரிச்சலா தான் வருது பாட்டி. இங்க பாருங்க பாட்டி, எவ்வளவு பணக்காரனா இருந்தாலும் பரவாயில்ல, கார்த்திய மாதிரி வராதுன்னு என் மனசு சொல்லுது. அது உண்மையா பொய்யான்லாம் நாங்க இனி வாழ்ற வாழ்க்கையில தான் பார்க்கணும், இல்லன்னு சொல்லல. நான் இந்த சினிமால வர டைலாக்லாம் விடவும் விரும்பல. கார்த்தி என்ன நல்லா பாத்துப்பான்னு நான் நினைக்கிறேன். நானும் கார்த்தியை நல்லா பாத்துப்பேன், அவ்வளவுதான். பாஸ்ட் லைஃப்ல எவ்வளவோ நடந்திருக்கும், இல்லன்னு சொல்லல. ஏன் பிடிக்காம இருக்க முடியாது? நம்ம கூட இப்ப ரோட்ல போறோம், ஒரு பையன் அழகா இருந்தா அழகா இருக்காங்கன்னு பார்க்க தானே செய்யறோம். அந்த மாதிரி தான் அதை மூவ் ஆன் பண்ணி வந்துகிட்டே இருக்கணும். அதையே போட்டு குத்திக்கிட்டே இருந்தா அவங்க மனசை வலிக்க தான் செய்யும். வயசானவங்களுக்கு நான் சொல்லி புரிய வைக்கணும்னு இல்ல, என்னை விட நிறைய முன் அனுபவம் உங்களுக்கு இருக்கு. தயவு செஞ்சு இந்த மாதிரி என்கிட்ட பேசாதீங்க, மறுபடியும் புரியும்னு நினைக்கிறேன். ஏமாடி, நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத. இந்த கிழவிக்கு வர வர கொழுப்பும் கூடி போயிட்டு, சரியா? நீங்க வாங்கம்மா, நீங்க சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்துட்டு போலாம், சரியா? சரிங்கம்மா. சாப்பிடும் போது டைனிங் டேபிள் பக்கம் வந்துடாத, அப்படியே ரூம்லயே இருந்துரு. இவங்க போற வரைக்கும் ரூம்குள்ளதான் இருக்கணும். வெளியே வந்தேன்னு வச்சுக்கோ, காலெல்லாம் முறிச்சிடுவேன். ஏம்மா, ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதுல்லங்கிறாங்க. நீங்க சாப்பிடுங்க, சரிங்களா? ரகு, போ ரூம்ல போயிட்டு அனுகிட்ட பேசு. போதும், நிறுத்துங்கம்மா. எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம். நேத்தும் இந்த மாதிரி தான் அவளை காயப்படுத்தி இருக்கீங்க. அவன் நேத்தே ஃபீல் பண்ணிக்கிட்டு தான் இருந்தான் என்கிட்ட. அத்தை ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு ஃபீல் பண்ணா தெரியுமா? ஒரு நாள் நல்லா பேசுறாங்க, ஒரு நாள் நல்லா பேச மாட்டேங்கிறாங்க, அப்படி இப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தா. இனிமே தயவு செஞ்சு என் பொண்டாட்டிக்கிட்ட யாருமே பேசவே தேவையில்லை. உங்களுக்கு அவ இங்க இருக்கிறது பிரச்சனையா இருக்குன்னா நான் தண்ணி கொடுத்துன வேணா போயிடுறேம்மா, என்னை விட்டுருங்க. என்னையா ரகு இப்பெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா? எத்தை பாருங்கத்தே. பின்ன என்னடா சைனி, என்ன பேச சொல்ற பிள்ளைய? உன் அம்மா வீட்டை விட்டு போனா அதுக்கு காரணம் அவன் தான் சொல்லி திட்டுவேன். இன்னைக்கு என்னன்னா, இந்த பிள்ளை 2 பத்திரிக்கை கொடுத்து கல்யாணம் முடிக்கலான்னு வந்திருக்கு. அந்த பிள்ளைய கூட சேர்த்து வச்சு பேசிக்கிட்டு இருக்கா உன் அம்மாக்காரி. அந்த பிள்ளைய எவ்வளவுதான் தாங்குவா? பேசுறதுக்கு ஒரு எல்லை இருக்குதா சைனி? அதை மீறி போனோம்னு வச்சுக்கோ, யாரா இருந்தாலும் வெடிச்சிருவாங்க. ஆமா, அந்த பிள்ளையா இருக்க போய் பொறுமையா இருக்கு. இல்லன்னு வச்சுக்கோ, வந்த 5வது நாளே ரகுவை இங்க இருந்து பிரிச்சு கூட்டிக்கிட்டு போயிருக்கோம். புரிஞ்சு நடந்துக்கோ. ஐயா நீங்க வாங்க, நம்ம போய் சாப்பிடுவோம். ஐயா ரகு, பேசாதீங்கம்மா. இந்த வீட்டுல இருக்கிறதுக்கே வர வர எரிச்சல தான் இருக்கு. என்னம்மா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? எல்லாருக்கும் என் பொண்டாட்டிய பார்த்தா எப்படிதான் தெரியும்னு தெரியல. அவ அமைதியா இருக்கான்றதுக்காண்டி எல்லாரும் போட்டு அவளையே அடிச்சுக்கிட்டே இருக்குதுன்னு பாத்துக்கிட்டு இருக்க மாட்டேன். ஒரு நாள் இப்படி பேசிக்கிட்டே இருக்க மாட்டேம்மா. கண்டிப்பா நான் சொன்னதை செய்வேன். அப்போ புரியும் உங்களுக்கு. ரகு என்ன இப்ப என்ன சொல்ல போற? ரேஷ்மான்னு இழுப்ப அதானே? என் பேரை சொன்னா மட்டும் ஒன்றும் மாறிட போறதில்ல. முதல்ல புரிஞ்சு என்ன நடக்குதுன்னு கண்ணை திறந்து பாரு. அம்மா அம்மான்னு தெரியலாம், தப்பில்லை. அதுக்குன்னு அந்த அம்மா என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்னு பாரு. அந்த அம்மா வாயிலிருந்து வர வார்த்தையெல்லாம் வெறும் வார்த்தை மட்டும் இல்லை, அப்படியே விஷத்தையில வச்சு கொட்டுற மாதிரி இருக்கு ஒரு வார்த்தையும். அந்த பிள்ளை மாசமா இருக்குன்னு கூட கொஞ்சம் கூட பார்க்காம நீயும் அந்த பிள்ளை மேலே எரிஞ்சு விழுற. அவங்களும் அப்படிதான் பண்றாங்க. இல்ல எந்த இடத்துல என்ன பேசணும்னு கூடவா தெரியாது? சொல்லுங்க. தெரியாம பேசிட்டாங்கன்னு மட்டும் சொல்லி மழுப்பாதீங்கம்மா தயவு செஞ்சு. ரேஸ்மா, நான் அப்படி சொல்லல ரேஸ்மா, அவங்க தெரியாம பேசலன்னு சொல்லி. நான் முடிஞ்ச அளவுக்கு என் அம்மாவை இந்த வீட்டுல இருந்து அனுப்புறதுக்கு பாக்குறேன். அதான் வீட்டை விட்டு போனவங்கள நீயே கூட்டிட்டு வந்துட்டியே, அப்புறம் என்ன மறுபடியும் அனுப்புற பாக்குறேன் அப்படின்னுட்டு இருக்க? ரேஸ்மா, முன்னாடி அப்படி இல்லைல்ல ரேஸ்மா. எங்க போனாங்க எங்க இருக்காங்கன்னு தெரியல. ஃபோன் பண்ணும்போது நீங்களும் தானே இருந்தீங்க. சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாம இருந்தேன் அப்படின்னாங்க. பெத்த தாய் சாப்பாட்டுக்கு கூட இல்லாம இருக்கிறா அப்படின்னு சொன்னா எந்த பிள்ளைக்கா இருந்தாலும் ஊருக்கு தானே செய்யும். எனக்கு புரியுது, எங்க அம்மா பேசுற வார்த்தைலாம் தேள் கொட்டுற மாதிரி தான் இருக்குன்னு சொல்லி. நான் என் அண்ணன் கிட்ட பேசி எப்படியாச்சும் அங்க அனுப்பிவிட பாக்குறேன். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் வான்னு சொல்லி. நல்ல முடிவு செஞ்சா சரிதான். ஏற்கனவே நான் உனக்கு சொன்னதுதான். ஏற்கனவே என்ன ரகு சொல்றதுக்கு முன்னாடியே சொன்னேன், பொண்டாட்டி பேச்சை கேட்டுக்கிட்டு அவன் இந்த வீட்டை விட்டு போகாம இருந்தா சரி அப்படின்னு சொல்லி. இப்போ அவன் வாயிலே வந்துட்டு நெக்ஸ்ட் அவன் பொண்டாட்டி யாராச்சும் எதனா சொன்னா கண்டிப்பா செய்வான். அவனும் சரி அணுவும் சரி, என்னை பொறுத்த வரைக்கும் 2 பேர் மேலேயும் தப்பே இல்லை. 2 பேரும் நிதானமா தான் இருக்காங்க. நிதானம் இழந்து பண்றதெல்லாம் இந்த வீட்டுல இருக்கிற பெரியவங்க மட்டும்தான். அது யார சொல்றன்னு உனக்கே தெரியும். புரிஞ்சு நடந்துப்பன்னு நினைக்கிறேன். என்னடி ரேஸ்மா இப்படி சொல்றா? அப்புறம் வேற எப்படி சொல்ற சொல்லு. ரேஸ்மா, இங்க பாருமா, தயவு செஞ்சு உங்க அம்மாவை இங்க இருந்து அனுப்புறதுக்கு முயற்சி பண்ணு.
இல்லைன்னு வச்சுக்கோ, கடைசியில நீ மட்டும்தான் தனியா இருக்கணும் இந்த வீட்ல. புரியும்னு நினைக்கிறேன். சரி, என்னால உன்கிட்ட நின்று பேசிக்கிட்டு இருக்க முடியாது. நான் கொஞ்ச நேரம் போய் படுக்கிறேன், எனக்கு வேலை கிடக்கு. ஐயோ கடவுளே, ஒரு சைடு அம்மா, ஒரு சைடு பெத்த பிள்ளைங்க, இப்படி மாறி மாறி நிக்கையில நான் என்னத்தை தான் பண்ணேன். அனு, வந்தவங்களை கவனிக்கணும்ல. இப்படி வந்து பெட்ரூம்ல உட்காந்துக்கிட்டா என்ன நினைப்பாங்கம்மா? ம். உன் கஷ்டம் எனக்கு புரியுது. நான் பாட்டி சத்தம் போட்டுட்டு தான் வந்திருக்கேன். அனு, அனு, சரிடி, சோகமா இருக்காத. சரி, சாரி. இப்போ எதுக்கு என்கிட்ட நீங்க சாரி கேட்டுட்டு இருக்கீங்க? நான் உங்ககிட்ட சோகமா இருக்கேன்னு சொன்னேனா? உன் மூஞ்ச பார்த்தா தான் தெரியுதே. என் பொண்டாட்டி எப்பப்பெல்லாம் சோகமா இருப்பான்னு எனக்கு தெரியாதா என்ன? நான் ஒன்றும் சோகமாலாம் இல்லை. நீங்க போயிட்டு உங்க வேலையை மட்டும் பாருங்க, போங்க. சரிடி, அவங்க பண்ணதுக்கு நான் என்ன பண்ண முடியும் சொல்லு. ம். அதுவும் இல்லாம இப்ப அம்மா கிட்ட சத்தம் போட்டுட்டு தான் வந்திருக்கேன். இனிமே அனு கிட்ட இந்த மாதிரிலாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அனு கிட்ட இனிமே பேச மாட்டேன்னு அவங்களும் சொல்லிட்டாங்க. சரியா? ம். சாரிடி என் செல்ல பொண்டாட்டியே. உண்மையாவே நான் கோவமாலாம் இல்லை ரகு. எனக்கு ஒரு மாதிரி மூட் அப்செட்டா இருக்கு. எப்போ பார்த்தாலும் இந்த வீட்ல என்ன மட்டும்தான் ஏதாச்சும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஏன் என்னால எதிர்த்து பேச முடியாமலாம் இல்லை ரகு. நான் அவங்களுக்கு தர மரியாதை, அதை ஏன் அவங்க புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்கன்னு தான் தெரிய மாட்டேங்குது. நானும் எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டேன்னா அவங்க நிலைமை என்னன்னு சொல்லு. ம். பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணுன்ற ஒரு காரணத்துக்காண்டி தான் நான் அமைதியா இருக்கேன். இந்த மாதிரி ஆட்கள்லாம் நீ மரியாதை தரணும்னு எந்த அவசியமும் இல்லை. புரிஞ்சுதா? ம். போங்க ரகு. நீங்க ஈஸியா சொல்லிட்டு போயிருவீங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தான் தெரியும். ஹம், வந்த 2 மாசத்துல தனியா கூட்டிட்டு போயிட்டான்னு சொல்லுவாங்க. ஒருவேளை நீங்க தனியா என்ன கூட்டிட்டு போனா, இல்ல என்னை இனிமே பேசாதீங்க, இந்த மாதிரி எனக்கு பிடிக்கல நான் சத்தமா சொன்னா வாயாடி எப்படி வாயாடுறான் பாருன்னு சொல்லுவாங்க. இல்ல வேண்டாண்டா எந்த பிரச்சனையும் அமைதியா வந்து சைலண்ட்ல ரூம்ல உட்காந்தா உள்ள புருஷன்கிட்ட நல்லா கோல் முட்டி விடுறா அப்படின்னுவாங்க. என்னதான் பண்ண சொல்றீங்க ரகு என்ன? ம். என்னால எதுவுமே பண்ண முடியல. எனக்கு ஒரே ப்ரெஷரா இருக்க மாதிரி இருக்கு. அனு, சத்தியமா சொல்றேன். இனிமே யாரும் இந்த மாதிரி உன்கிட்ட பேச மாட்டாங்க. அப்படி பேசுனாங்கன்னா நான் அந்த இடத்துல உனக்காண்டி கண்டிப்பா பேசுவேன். இப்போ கூட நான் உன்கிட்ட பேசிட்டு தாண்டி இருக்கேன் உனக்காண்டி எல்லார்கிட்டயும். நீ நினைக்கிறியா நான் உனக்காண்டி நிக்கல சப்போர்ட்டிவான்னு? நீங்க எனக்காண்டி சப்போர்ட்டிவா தான் நிக்கிறீங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனா உங்க வீட்ல ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கன்னு தான் கேக்குறேன். இந்த வீட்ல ஒரு சின்ன விஷயம் நடந்தாலும் அது அனுதான் காரணமா? எனக்கு வேற வேலை இல்லையா ரகு? என்கிட்ட பேசுறல்ல, இதே மாதிரி உன்கிட்ட யாராச்சும் பேசுனாங்கன்னா பேசு, தப்பில்ல. ம். நானே சொல்றேன். அதையும் மீறி உன்னை ஏதாச்சும் குறை சொன்னாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த பிரச்சனையை பார்த்துக்கலாம். முதல்ல உன் பக்கம் இருக்கிற நியாயத்தை நீ தான் பேசணும். மத்தவங்க வந்து பேச மாட்டாங்க. புரியுதா? போங்க ரகு. எங்க கஷ்டம்லாம் சொன்னாலும் புரியாது, சொல்லலைனாலும் புரியாது. மாமியார் வீட்டுக்கு போன மருமகளுக்கு தான் தெரியும் அந்த வீடு எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு சொல்லிட்டு. எல்லாரையும் விட்டுட்டு ஒரே நாள்ல உங்களை மட்டும் தான் நம்பி வந்திருப்பாங்க. ஆனா நீங்களும் உங்க வீட்ல இருந்து தள்ளி தான் வச்சு பார்ப்பீங்க. ஒரு நாளும் உங்க வீட்டு பொண்ணுன்னு நினைச்சு பார்க்கவே மாட்டீங்க. என்னடி என்ன சொல்ற? நான் ஒன்றும் உங்களை சொல்லல, பொதுவாக தான் சொன்னேன், அவ்வளோதான். ஏன் இப்படிலாம் பேசுற? எப்பவுமே நீ இப்படி பேச மாட்டியே. யாராச்சும் எதுனா சொன்னாங்களா? சொல்லுமா. ம். என்னை யாரும் எதுவுமே சொல்லல ரகு. எனக்கு தனியா இருக்கணும்னு நினைக்கிறேன், போங்க வெளியே போங்க. ஆ, அப்படியெல்லாம் தனியா விட்டுட்டு போக முடியாதே. ரகு, தேவையில்லாம என்கிட்ட எதையாச்சும் பேசி அடி வாங்காதீங்க, மரியாதையை வெளியே போயிருங்கன்னு சொல்லிட்டேன். நான் ஏற்கனவே கோவத்துல இருக்கேன். கோவத்துல இருக்கும்போது என் பொண்டாட்டி இன்னும் அழகா இருக்கா. ரகு. சத்தியமா தான் சொல்றேன். உண்மையாவே தான் சொல்றேன். எவ்வளவு அழகா இருக்கா பாரேன். ஆ, இப்ப எவ்வளவு அழகா இருக்கு. மூஞ்சி டல்லா வச்சுக்கிட்டு இருந்தா நல்லாவா இருக்கு? போங்க ரகு, இதையாச்சும் சொல்லி என்னை ஏமாத்திடுறீங்க. என் செல்ல குட்டில. சரி வா, வெளியே அவங்களுக்குலாம் விருந்து பரிமாறிட்டு இருக்காங்க. போயிட்டு நம்மளும் சாப்பாடு எடுத்து வைப்போம். சரியா? ம். நம்மளுக்காண்டி தானே வந்திருக்காங்க. முக்கியமா உன் ஃப்ரெண்டு உன்னை பார்க்க தானே வந்திருக்கான். உங்க பாட்டி இப்படி சொன்னதுல உங்களுக்கு வருத்தம் இல்லையே? எனக்கு என்னடி வருத்தம்? என் பொண்டாட்டி என்கிட்ட எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணிருவா. ஒரு விஷயத்தையும் இது வரைக்கும் மறைச்சது இல்ல. அப்புறம் ஏன் நான் வருத்தப்படணும்? அதுவும் இல்லாம என் பொண்டாட்டி என்ன மட்டும்தான் லவ் பண்ணியிருக்கா. யாரையும் அவன் மனசுல நினைச்சது கூட இல்ல. அவ்வளவுதான். இது சாதாரண விஷயம்தான். அவங்க அதை ஊதி பெருசாக்குறாங்க. அதுக்காண்டி நான் என் பொண்டாட்டியை சந்தேகப்படுவேனா என்ன? எப்படி இப்படி இருக்கீங்க நீங்க? ம். உண்மையாவே நீங்க நல்லவர் தானா, இல்ல நல்லவர் மாதிரி நடிக்கிறீங்களா? அடி பாவி. அப்போ இத்தனை நாளா என்ன நடிக்கிறதா நினைச்சுக்கிட்டு இருந்திருக்கேன். ம். நான் நடிக்கிறேன் தான். எப்படி நடிக்கிறேன்னு இப்போ செஞ்சு கேட்டவா? நீங்க ஒன்னும் செய்ய தேவையில்ல, உங்க வேலையை மட்டும் நீங்க போய் பாருங்க. அடி வாங்குவீங்க சொல்லிட்டேன். ஒன்றும் இல்லை, வெளியே போங்க. என்னது? இல்லையா? நீ இல்லைன்னு சொன்னா நான் போயிடணுமா? அப்படியெல்லாம் போக முடியாது. எனக்கு தேவைப்படுதே. ம். உங்களுக்கு தேவைப்பட்டா வெளியே நிறைய சாப்பாடு இருக்கு, போய் சாப்பிடுங்க. ஆம், வெளிய இருக்க சாப்பாடுல ரொம்ப போர் அடிக்குது. இங்க ரூம்குள்ள இருக்க சாப்பாடு தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு வாட்டி டேஸ்ட் பண்ணிட்டு போவோமா? வேண்டாம், அடி வாங்குவீங்க. இங்க பாரு. என்ன?
நீ ஏன் சம்மதிச்சு கொடுத்தனா ஓகே, இல்லன்னு வச்சுக்கோ நிறைய பிரச்சனைய ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும், பாத்துக்கோ. ம் முதல்ல இந்த திருட்டு பொண்ணிய ரூம்குள்ள சேர்த்ததே தப்பா தான் இருக்கு. இந்த திருட்டு பொண்ணிய அடிச்சு விரட்டணும். கம்பி எங்க? அடி பாவி, புருஷனே அடிப்பியாடி நீ? ஆமா அடிப்பேன். அடிச்சாலும் அடிப்படி உன்ன. ரகு போங்க, அத்தை கூப்பிடுறாங்க பாருங்க. உன்னை இருடி, அவங்க போனதுக்கு அப்புறம் வச்சுக்கிறேன். ரகு போங்க, அத்தை கூப்பிடுறாங்க. என்னம்மா? அனு கிட்ட பேசணும்யா. ஐயோ அத்தை உள்ள வாங்க. இரு இரு அனு உட்காரு, ஏன் எந்திக்கிற? உட்காரு, ஒரு பிரச்சனை இல்லை, நான் தானே வந்துக்கிறேன். இப்போ எதுக்கு எந்திக்கிறேன்? என்னம்மா, என்னாச்சு? ஏதாச்சும் வேணுமா? இல்லையா, நீயும் ரேஸ்மாவும் சொன்னதை யோசிச்சு பார்த்தேன். இந்த வீட்டில் எந்த பிரச்சனை வந்தாலும் அப்பா அம்மா வச்சு அணுவை தான் யாராச்சும் எதனா சொல்லிக்கிட்டே இருக்காங்க. யாராச்சும் என்ன, நானே தான் அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கேன். அதான் ரேஸ்மா சொன்னதுக்கு அப்புறம் மனசு ஒரே வருத்தமா இருந்துச்சு. அணு கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு போலான்னு சொல்லிட்டு வந்தேன். அனு, அனுமா. அத்தை மன்னிச்சிடுங்கன்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க அத்தை. அதுக்கப்புறம் உண்மையாவே நான் கோவமாயிருவேன் உங்க மேல. இல்ல அனுமா, உன்னை நான் ரொம்ப காயப்படுத்திட்டேன். ஒரு மாமியாரா உனக்கு நான் என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் செஞ்சிருக்கேனா இல்லையான்னு கூட தெரியல. ஆனா ஒரு பொண்ணா நான் உன்னை இந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தி இருக்க கூடாது. நீ வந்ததுல இருந்து நான் அப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னம்மா? நான் இல்லைன்னு பொய்லாம் சொல்ல மாட்டேன் அத்தை. ஆனா நீங்க இந்த கொஞ்ச நாள் என்கிட்ட நடந்துக்கிட்ட விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனா 2 நாளா நீங்க ஏன் அப்படி நடந்துக்கிறீங்கன்னு எனக்கு தெரியவே மாட்டேங்குது. எனக்கு அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. சத்தியமா எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமே இல்லை. அன்னைக்கு நான் எந்த விஷயத்துலயுமே எதுவுமே பேசவே இல்லை. நான் நீங்க சாப்பிடலன்னு சொல்லிட்டு ஒரு காரணத்துக்காண்டி தான் ஃபுட் எடுத்துட்டு வந்தேன். ஆனா நீங்க அதையும் கோவப்பட்டு நான் தான் காரணம் அப்படி இப்படின்னு சொல்லி அது மட்டும்தான் எனக்கு கஷ்டமா இருந்துச்சு அத்தை. மற்றபடி நீங்க என்ன நல்லா தான் பாத்துக்கிறீங்க. இல்ல அனுமா, என்னதான் இருந்தாலும் பிள்ளை தாச்சி பொண்ணா நான் எப்ப பார்த்தாலும் எதையாச்சும் வார்த்தையில கொட்டிக்கிட்டே இருக்கேன். அந்த மாதிரி செய்யக்கூடாதுல்ல. இதே என் பொண்ணா இருந்தா நான் இப்படி செஞ்சிருப்பேனா? மாசமா இருக்கான்னு சொல்லிட்டு என்ன மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்திருப்பேன். இதை மருமவன்ற ஒரு எண்ணெய மனசுக்குள்ள இருக்க போய் தானே இப்படிலாம் உன்னை பார்த்து வார்த்தையே சொல்றேன் நானு. என்ன மன்னிச்சிருமா? அத்தை நீங்க இப்ப அழுக கூடாது. நான் தான் சொல்றேனே, எனக்கு கஷ்டம் இருக்கதான் செஞ்சது, இல்லைன்னு சொல்லல. நான் எனக்கு இருக்க கஷ்டத்தை நான் ரகு கிட்ட ஷேர் பண்ணுவேன். இப்பதான் அவங்க சொன்னாங்க, யார் என்ன சொன்னாலும் நீ ஃபீல் பண்ணாத, உனக்கு பிடிக்கலையா பிடிக்கலன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி. நீங்க பண்ற விஷயம் எனக்கு வருத்தப்படுற மாதிரி தான் இருக்கே தவிர பிடிக்கலன்னு நான் சொல்லவே மாட்டேன். அப்படின்னா நீங்க என்ன நல்லா தான் பாத்துக்கிறீங்க. அந்த நேரத்துல நீங்க என் அம்மா தாண்டியே பாத்துக்கிறீங்க. இல்லம்மா, எனக்கு என்னமோ உன்னை நான் நல்லா பாத்துக்கலன்னு தான் தோணுது. நீ உன் அம்மா வீட்டுக்கு போய் கொஞ்ச நாள் இருந்துட்டு வரியாமா? அத்தை ரகு, நீ இவங்க 2 பேரும் கிளம்பிட்டதுக்கு அப்புறம் அனுவை கூட்டிட்டு போய் அவங்க அம்மா வீட்டுல விட்டுரு, சரியா? ஏம்மா இப்படி சொல்ற? இல்ல, பிள்ளை ஒரு வாரமாவே அவங்க அம்மா வீட்டுக்கு போகணும்னு கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. மாசமா இருக்கிற பிள்ளை எதனா ஆசைப்பட்டா செய்யணும்னு சொல்லுவாங்க. அதுவும் இல்லாம ரேஸ்மா சொன்ன விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்த்தேன். நான் அவ ஒரு வாரம் போயிட்டு அவ அம்மா வீட்டுல இருந்துட்டு வர்றதுக்குள்ள இங்க உன் பாட்டி எப்படியாச்சும் என் அண்ணன் வீட்டுக்கு அனுப்பி விட்டுருவேன். என் அண்ணன் கூட சண்டை தான். அவன் கூட எப்படியாச்சும் பேசி ஒரு குழந்தை பிறக்கிற வரைக்கும் அம்மாவை அங்கேயே வச்சுக்கோன்னு சொன்னானா அவன் வச்சுப்பான். அம்மா, அவருக்கும் உனக்கும் சண்டை இல்ல? இருக்கட்டும் ரகு, அம்மா இருக்கிறதுனால ஒரே பிரச்சனையா தான் இருக்கு. எனக்கும் அம்மா இல்லாதது கஷ்டமா தான் இருந்துச்சு. அதனாலதான் அப்படியெல்லாம் சொன்னனே. இப்போ நானே வீட்டு விட்டு போயிட்டேன்னு வச்சுக்கேன், என்ன போனேன் என்ன பண்றேன்னு உனக்கு தெரியலன்னா கஷ்டமா தானே இருக்கும். எல்லாருக்கும் அப்படிதானே இருக்கும். அம்மா நம்மளை கஷ்டப்பட்டு பெற்றிருக்கா, இவ்வளவு நாளும் வளர்த்துருக்கா. என்ன சொல்லு? அதனாலதான் ரகு நான் அப்படி யோசிச்சேன். அவ இருக்கிறதுனால பிரச்சனை வருதுன்றதை தாண்டி அம்மானா எல்லாருக்குமே பிடிக்கும்ல ரகு. அம்மா, இந்த மாதிரி பேசாதீங்கம்மா. உங்க விருப்பத்துக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை நாங்க நிறைவேற்றுவோம். உங்க அம்மா இங்கேயே இருக்கணும்னு ஆசைப்பட்டாலும் எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. என்ன, பாட்டி வெடுக்கு வெடுக்குன்னு எதையாச்சும் பேசுறாங்க, எதனா ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்க பண்ற விஷயம் தாம்மா எங்களுக்கு சந்தேகத்தை உருவாக்குது. மத்தபடி எங்க பாட்டி மேல எங்களுக்கு கோவம் எல்லாம் இல்லம்மா. அதாயா, ஒரு வருஷம் என் அண்ணன் வீட்லயே இருக்கட்டும். அதுக்கப்புறம் வேணும்னா இங்க வந்து எப்பமாச்சும் ஒரு 2 3 நாள் இருந்துட்டு போட்டோம். இதுக்கு மேல இந்த உறவை இங்க இழுத்து பிடிச்சி வச்சுக்கிட்டு இருந்தா கூட இருக்கிற எல்லா உறவும் என் கை மீறி போயிருமோன்னு எனக்கு பயம் வந்துட்டு. வேண்டாம், இதுக்கு மேல இங்க இருக்க வேண்டாம். அவங்க இப்பதான் நீ கூட்டிட்டு வந்திருக்க, உடனே போக சொன்னா போவாங்களா? போக மாட்டாங்க தான். என் அண்ணன் கிட்ட பேசி எப்படியாச்சும் இங்க வர வச்சு அவனை கூட்டிட்டு போக சொல்லணும். வேற வழி இல்ல. அவங்கதான் என் கல்யாணத்துக்கே வரலையே, அவ்வளவு கோவமெல்லாம் இருக்காங்க. இல்ல, கல்யாணத்துக்கு நான் தான் கூப்பிடல. என்னம்மா சொல்ற? ஆமா, கல்யாணத்துக்கு நான் தான் கூப்பிடல. கோவத்துல கூப்பிடாம விட்டுட்டேன். அவன் பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி கேட்டேன். உனக்கும் அவனுக்கும் நிச்சயதார்த்தம் முடிஞ்சதுக்கு அப்புறமாவும். அதனால கோவத்துல அவன் இந்த மாதிரி பேசுறதா இருந்தா இனிமே என் வீட்டு பக்கமே வராதுன்னு சொல்லிட்டான். அந்த கோவத்துல நானும் உன் கல்யாணத்துக்கு அவனை கூப்பிடவே இல்லை. ஆனா அவன் போன்லாம் பண்ணான், அக்கா நான் வரேன்க்கா வரேன்க்கான்னு சொல்லி. ஆனா நான் தான் வேண்டான்னு சொல்லிட்டேன். ஏம்மா இப்படி பண்ண? அந்த நேரத்துல
அணுவே உன்னையும் கல்யாணம் பண்ணி விடக்கூடாதுன்னு நினச்சி தான் ஏதேதோ பண்ணிட்டேன். ஆனால் இப்போ சொல்கிறேன் ரகு, உங்கள் ரெண்டு பேரையும் பிரிக்கணும்னு என் மனசில் எந்த ஒரு எண்ணமும் இல்லை. என்னை மன்னிச்சிருங்க ரெண்டு பேரும். என் அம்மானால இந்த வீட்டில் எந்த பிரச்சனையும் வராது. எனக்கு ஒரு வாரம் மட்டும் டைம் கொடுங்க. எப்படியாச்சும் நான் கூட்டிகிட்டு போய் அண்ணன் வீட்டிலே விட்டுட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் அனு அவங்க அம்மா வீட்டிலே இருக்கட்டும். அதான் அணுக்கும் நல்லது, இந்த வீட்டுக்கும் நல்லது. அணுவை ஏதாச்சும் சொல்ல போய் நீயும் கோவப்படுறா. வேண்டாம். அங்க நான் பேசிட்டு வந்ததை நினைச்சு பேசுறியா? என்னை மன்னிச்சிருமா. நானும் உன்கிட்ட அந்த மாதிரி பேசியிருக்க கூடாது. ஏதோ இவள ரொம்ப பேச போய் உன்னையும் பேசிட்டேன். என்னை மன்னிச்சிருமா. சாரிம்மா. இல்லையா, இருக்கட்டும். அனு என்னதான் இருந்தாலும் உன்னை நம்பி வந்தவ. எல்லாரையும் விட்டுட்டு நீ தானே அவளுக்காண்டி நிக்கணும். இங்க உனக்காண்டி எல்லாரும் பேசுவாங்க, ஆனா அவளுக்காண்டி நீ மட்டும்தான் பேசணும். நான் எத்தனையோ நாள் ஏங்கியிருக்கேன், உங்க அப்பா இந்த மாதிரி எனக்காண்டி பேசலேன்னு சொல்லி. என் பிள்ளையை நான் வளர்க்கும் போது ஒரு நல்லவனா தான் வளர்ப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி தான் நான் வளர்த்துருக்கேன். ஒரு பொண்ணுக்கு கஷ்டம்னா என் பிள்ளை உடனே போய் நிற்கும். அந்த மாதிரி தான் இத்தனை நாள் வளர்த்துருக்கேன்னு தெரியப்போ எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. உன் பொண்டாட்டி நீ தான் பாத்துக்கணும். சரியா? அதனால நீ உன் பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுனதுல எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. எனக்கு ஒரே ஒரு வாரம் மட்டும் டைம் கொடுங்க. எல்லாருமா சேர்ந்து நான் எப்படியாச்சும் என் அம்மையை நான் இங்கேருந்து அனுப்பி விட்டுறேன். ஆனால் சண்டை போட்டுலாம் அனுப்ப வேண்டாம் ரகு. அவங்களும் வயசானவங்க பத்தியா, மனசு உடஞ்சு போயிடுவாங்க. நாங்க ஏமா சண்டை போட்டு அனுப்பணும்னு நினைக்கிறோம்? அவங்க பண்றதுதாம்மா அப்படி இருக்கு. சரி ரகு, இனிமே அவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க. அதுக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன். இந்த ஒரு வாரம் மட்டும் எனக்காண்டி பொறுமையா இருங்க எல்லாரும். சரிம்மா, நீ என்ன சொன்னாலும் நாங்க கேட்போம். சரி அனு, எல்லாத்தையும் ஒரு வாரத்துக்கு தேவையான துணியெல்லாம் எடுத்து வச்சுக்கோ. சரியா? ஒரு வாரத்துல உங்க ஊர்ல வர திருவிழா வருதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தல்ல, அந்த திருவிழாவுக்கு நானு, பாட்டி, மாமா எல்லாரும் வரோம். வந்து கையோட உன்னை அப்படியே கூட்டிகிட்டு வரோம். ஒரு வாரம் நீ அங்கே நிம்மதியா இரு. எதை பத்தியும் யோசிக்காம குழந்தைக்கு ஹெல்த்தான ஃபுட்டெல்லாம் கொடு. சரியாம்மா? சரிங்க அத்தை. சரி, சாப்பிட்டு வாங்க. நீங்களும் மதியம் சாப்பிடலாம், வாங்க நேரமாச்சு. சரிங்கம்மா, நீங்க போங்கன்னு வரேன். அத்தை இப்படி பேசும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன? நான் ஒன்னே ஒன்று மட்டும் சொல்றேன் அனு. அம்மா கோவப்படுவாங்க தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா அவங்களுக்கு எடுத்து சொன்னா புரிஞ்சுப்பாங்க. ஆனா பாட்டி அந்த மாதிரி இல்ல. அவங்க அந்த காலத்து ஆள்கள்ல. அதனாலதான் அவங்கள திருத்தவே முடியல என்ன பண்ணாலும். அவங்க இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்குவோம். அம்மாவே சொல்லியிருக்காங்கல்ல, ஒரு வாரத்துல அனுப்பிடுறேன்னு சொல்லிட்டு. நான் உன்னை இன்னைக்கே கூட்டிட்டு போய் உன் அம்மா வீட்டுல விட்டுறேன். சரியா? சரி. சரி, வா போய் சாப்பிடுவோம்.